இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷம் நமக்கு எப்பவுமே நினைச்சிருக்கணும். நாம இப்படியே எப்பவுமே இன தெரியாம இருக்கணும். ஆயுசு 100ன்னு மனுஷங்களை தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆனா தெய்வ சக்தியால நாம 100 வருஷத்துக்கு மேல வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம உடம்புல இருந்த விஷமும் விலை மதிக்க முடியாத மாணிக்கமா மாறிடுச்சு. நினைச்ச உருவம் எடுக்கக்கூடிய சக்தியும் நமக்கு வந்துடுச்சு. ஆனாலும் கொஞ்ச நாளா என் மனசுல ஏதோ ஒரு பயம் இருக்கு. என்ன பயம்? மரண பயம். எதிர்பாராத விதமா எனக்கு ஆபத்து ஏற்பட்டு உன்னை விட்டு சீக்கிரம் பிரிஞ்சு போயிடணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அப்படி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. என்கிட்ட இருந்து உங்களை பிரிக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. சக்தி உள்ள நமக்கு சாவே கிடையாது. நம்ம உயிர் எடுத்து இன்னொரு உடலுக்குள்ள செலுத்த முடியுமே தவிர நம்மள ஒரேடியா அழிச்சிட முடியாது. அப்படி ஏதாவது விபரீதமா நடந்தா உங்க உயிர் உங்க உடலை விட்டு போயிட்டா என்கிட்ட இருக்கிற அபூர்வ சக்தியால உங்களை நான் மறுபடியும் பழுக்க வச்சிட முடியும். கவலைப்படாத. நீ என் மேல வச்சிருக்கிற அன்பை பார்த்து மரணம் கூட மனம் மாறிடும். தம்பி, பயப்படாத. இந்த பாம்புகளை பார்த்து பயந்துட்டியா? பைத்தியக்காரா. இதுவும் உன்ன மாதிரி ஒரு பிள்ளைங்க தான். போடா, போய் விளையாடுங்க. போ தம்பி, பா. பயப்படாத. உக்கார். நான் ஒண்ணு செய்ய மாட்டேன். உன் பேர் என்ன? ரவி. ரொம்ப நல்ல பேரு. ரவினா என்ன அர்த்தம் தெரியுமா? சூரியன். நீ காலை சூரியன், இந்த தாத்தா மாலை சூரியன். ஆமா தாத்தா, உங்க பேர் என்ன? பிறந்ததும் குழந்தைன்னாங்க, வளர்ந்ததும் வாலிபன்னாங்க, இப்ப தளர்ந்ததும் தாத்தான்னு சொல்றாங்க. நீ தாத்தான்னு கூப்பிடு. சரி பாம்பு தாத்தா. பாம்பு தாத்தா, இது கூட நல்லா இருக்கும். அப்படியே கூப்பிடு. ஆமா பாம்பு தாத்தா. உங்க ஊர் எது? காத்துக்கு ஊர் எது, வீடு எது? ஆமா ரவி, உனக்கு என்ன பிடிக்கும்? சாக்லேட். சாக்லேட்டா? இந்தா. ஐ, சாக்லேட். சாப்பிடு. நல்லா இருக்கா? பாம்பு தாத்தா, எப்படி கல்ல சாக்லேட்ட மாத்துனீங்க? இது என்ன பெருசு? நான் செத்து போனவங்கள கூட உழைக்க வைப்பேன். அப்ப உங்களுக்கு மந்திரம் தெரியுமா? மந்திரமாவது மாயமாவது, கடவுள் அருள் இருந்தா கல்லையும் சாக்லேட் ஆக்கலாம், எலும்பு கூடையும் நடக்க வைக்கலாம். சரி பாம்பு தாத்தா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். நேரமாச்சு. போயிட்டு வா. என்னப்பா சொல்ற? ஆமாமா, அந்த பாம்பு தாத்தா கல்ல சாக்லேட்டா மாத்திட்டாரு. அப்படியா? அவரு செத்து போனவங்க கூட போய் கேட்பாராம். நீ சொல்றதை எல்லாம் கேட்கும் போது அந்த பாம்பு தாத்தா பெரிய சித்தரா தான் இருக்கணும். சித்தர்னா என்னம்மா? ரொம்ப நல்லவங்க, சாமி மாதிரிப்பா. என்னடா, என்ன வேணும்? பாம்பு தாத்தா, பாம்பு தாத்தா. ரவி, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன். இந்தாங்க இட்லி சாப்பிடுங்க. பாம்பு தாத்தாவுக்கு பலகாரமா? பேஷ். இட்லி பூ மாதிரி இருக்கு. என்ன பாம்பு தாத்தா, இட்லி சாப்பிடாம தூக்கி தூக்கி போடுறீங்க? இந்த பூமியில எத்தனையோ ஜீவராசிகள் பசியோட அலைஞ்சுக்கிட்டு, அதுங்க சாப்பிடட்டும். உங்களுக்கு பசிக்காதா பாம்பு தாத்தா? பித்தனுக்கும் பசிக்காது, சித்தனுக்கும் பசிக்காது. அப்ப நீங்க ஒண்ணுமே சாப்பிட மாட்டீங்களா? இந்த கிழம் எப்பயாவது பழம் சாப்பிடும். உங்களுக்கு நாவப்பழம் பிடிக்குமா? பிடிக்குமே. அப்ப நான் போய் பறிச்சுட்டு வரேன், வாங்க போலாம். ஏன் பிடிக்கலையா? ஐயோ, ஒரே புளிப்பா இருக்கு. அப்போ உனக்கு பிடிச்ச நாவல் பழம் கொண்டு வரட்டுமா? சரி.
இந்த மரத்துல நிறைய நாவப்பழம் இருக்கு, நான் ஏறி பறிக்கிறேன். ஐயா, உங்களுக்கு பழம் பறிக்க போற என் பையனோட உயிரை விதி பறிச்சிருச்சு. இவன் வாழ்க்கை இப்படி அற்பாயுசுல முடியுது நான் கனவுல கூட நினைக்கல. ஐயா, புருஷனை எழுந்துதான் என் பிள்ளைக்காக தான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப அந்த பிள்ளையும் பறி கொடுத்துட்டேன், பறி கொடுத்துட்டேன். செத்து போனவங்களை பிழைக்க வைக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கையில தான் வந்திருக்கேன். உங்க கால்ல விழுந்து கேட்கிறேன், என் பிள்ளைக்கு உயிர் பிச்சை கொடுக்கையா. அது என்னால முடியாதும்மா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்கய்யா, உங்களால முடியும். அப்படி ஒரு தெய்வ அருள் உங்களுக்கு இருக்கு. அதுல ஒரு தர்ம சங்கடம் இருக்கும்பா. ஒரு ஜீவனை அழிச்சாதான் இறந்து போன இந்த ஜீவனை பொழைக்க வைக்க முடியும். ஒரு உயிர் அழிச்சு இன்னொரு உயிரை பொழைக்க வைக்கிறது பாவம் இல்லையம்மா? அந்த பாவத்தை நான் எப்படிமா செய்வேன்? இன்னொரு உயிரை வச்சு என் பிள்ளைய பழைக்க வைக்க முடியும்னா என் உயிரை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். வாழ வேண்டிய என் பிள்ளைக்காக வாழ்ந்து முடிஞ்சு போன என் உயிரை எடுக்கிறதுல பாவமே இல்லை. என்ன கொண்டு என் பிள்ளைய காப்பாத்துங்கய்யா, காப்பாத்துங்க. வேற அழிச்சு காப்பாத்த சொல்றியம்மா? அது என்னம்மா நியாயம்? தயவு செய்து இங்க எது போயிடுமா? தயவு செய்து இங்க எது போயிடும். செத்து போனவங்களை பிழைக்க வைப்பேன்னு என் பையன் கிட்ட நீங்க சொன்னதெல்லாம் கட்டுக்கதையா? கண்ண சாக்லேட்டா மாத்திர கண்கட்டி வித்தை காட்டி ஒரு பாவமா அறியாத இந்த குழந்தை ஏமாத்திட்டீங்க. உங்களை கடவுளா நினைச்சு என் பையனை அநியாயமா கொண்டுட்டீங்க. நான் கொண்டுட்டேனா? நான் கொண்டுட்டேனா? இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணுமில்லை. உனக்காக பழம் பறிக்க போயிருந்தப்போ என்ன பார்த்து ஒரு பையன் பயந்து மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டான். அப்படியா? ஆமா, அவன் விழுந்ததுக்கு நான் பொறுப்பு இல்லைனாலும் என்னாச்சோ ஏதாச்சுன்னு ஒரே கவலையா இருக்கு. கவலைப்படாதீங்க, நீங்க பயப்படுற அளவுக்கு அவனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. என் மனசு கேட்கல. நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வாங்க. வரேன். உன் குழந்தைக்கு நான் உயிர் கொடுக்கிறேன். அதுக்காக நான் தர்மத்தை மறக்கிறேன், நியாயத்தை சாகடிக்கிறேன், என் தவத்தையே இழக்கிறேன், வெறும் பாவத்தை சுமக்கிறேன். இப்பவே இவன் சாவுக்கு யார் காரணமோ அவங்க உயிரை வச்சு இவனை பொழைக்க வைக்கிறேன், பொழைக்க வைக்கிறேன். என்ன மன்னிச்சிருப்பா. நிமிஷம், இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் மகனுக்கு சுய நினைவு வந்துடும். அதுக்கு முன்ன ஒரு விஷயம், இந்த ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது. தன் உடல்ல இருக்கிறது அபூர்வ நாகத்தோட உயிர் தான் உன் மகனுக்கு தெரிஞ்சா அவன் மனநிலை பாதிக்கப்பட்டு வாழ்க்கையே பாழாயிடும். என் உயிரே போனாலும் இந்த ரகசியத்தை என் பையன் கிட்ட சொல்ல மாட்டேன், இது சத்தியம்.
அதை விட ஒரு முக்கியமான விஷயம், நீ உடனே உன் மகனை தூக்கிக்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிடு. ஏன்னா இறந்து போட இதோட ஜோடி பாம்பு பொல்லாது, உன் மகனை வாழ விடாது. புறப்படு. ஐயா, என் பையனை அந்த பெண் பாம்பு கடிச்சு கொண்டுடுமா? பாம்பு கடிச்சா இவன் உடம்புல விஷம் ஏறாது. ஆனா அந்த பெண் பாம்பு அபூர்வ சக்தி படைச்சது. தன் சக்தியை வேற வழியில பயன்படுத்தி இவனை சாகடிச்சிடும். அதனால நீ ஊரை விட்டு போயிடு. அந்த பாம்பு எல்லையை தாண்டாம நான் பார்த்து. டிரைவர், வண்டி எடு. இனிமே உன்னால எல்லையை தாண்ட முடியாது. இந்த எல்லையை தாண்டி உன் சக்தி எங்கேயும் பலிக்காது.